নিপু কাকি তো বললো ভগবান এটা এরকম করতেছে কেন? வணக்கம். பங்களாதேஷ் கிரைசிஸ் கோஸ் அவுட் ஆஃப் ஹேண்ட். பங்களாதேஷின் பிரச்சனை கைமீறி போய்விட்டது. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அப்பாவிகளை தேடி சுட்டு கொண்டு வருகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி இந்துக்களை தாக்கி வருகிறார்கள். இந்துக்கள் மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு இஸ்லாமிய குடும்பங்களையும் அங்கே தாக்கி வருகிறார்கள். நேற்று இரவு 24 நபர்களை உயிருடன் கொளுத்தி போட்ட காட்சிகள் மனதை பதற வைக்கிறது. இதற்கு பின்பு ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து வரக்கூடிய ரியாக்ஷனை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்பலங்களை அலசி பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இதற்கு பின்பு ஷேக் ஹசீனாவின் அரசியல் கட்சியும் இருக்கலாம் என்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகமும் எழும்ப தொடங்கிவிட்டது. ஷேக் ஹசீனாவின் சப்போர்ட்டர்ஸ்கள் தற்போதைய நடக்கக்கூடிய இன்ட்ரிம் கவர்மெண்ட் மீது பழியை போட்டுவிட்டு, அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மற்ற எதிர்க்கட்சிகள் மீது பழியை போட்டுவிட்டு தப்பிக்க பார்க்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதற்காக சதித்திட்டம் வழியாக போராட்டக்காரர்கள் தான் இது போன்ற தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் செய்வதற்காகவும் இது போன்று நடத்தலாம் என்கிற அந்த கேள்வி வருகிறது. என்னதான் நடந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, முகமது யூனிஸ் நோபல் பிரைஸ் வினர், இவர் கையில் தான் இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷின் இன்ட்ரிம் அரசாங்கம் போயிருக்கிறது. இதற்கு மேல் அவர்தான் இந்த ஒட்டுமொத்த வயலன்ஸை கண்ட்ரோல் செய்வதற்காக அங்கே இருக்கக்கூடிய ஆர்மி, போலீஸ் இவர்கள் எல்லாத்தையுமே வைத்து கண்ட்ரோல் செய்வதாக எடுத்து வைத்திருக்கிறார். இந்த விஷயம் வெளிவந்த அடுத்த தருணத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, 24 நபர்களை கொன்ற காட்சிகள் வெளியானது. இதில் இந்தோனேஷியன் நேஷனல்ஸ் இருக்கிறார்கள், இதில் இந்துக்கள் இருக்கிறார்கள், இதில் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள். இந்த ஹோட்டலுடைய ஓனரை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அவாமி லீக் பார்ட்டியின் லீடர், ஜபீர் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் ஓனருடைய பேர் ஷாஹின் சலந்தர். இவருடைய ஹோட்டலில் தங்கியிருந்த நபர்கள் அவாமி லீக் ஜெனரல் செக்ரட்டரி பதவியில் இருக்கக்கூடிய இந்த நபருடைய ஹோட்டலில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் மற்ற இன்டர்நேஷ்னல் டிபார்ட்மெண்ட்ஸ்கள் அலசி ஆராய தொடங்கிவிட்டார்கள். முன்னாள் பிரைம் மினிஸ்டர் காலிதா ஜியா சிறையிலிருந்து வெளிவந்த இந்த தருணத்தில் அவர் மீதும் சந்தேகம் எழுப்புவதாக அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் கிளப்ப தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் யார் பக்கம் நீதி இருக்கிறது, யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்கிற எந்த விதமான விஷயத்தையும் அங்கே தற்போது பார்க்க முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம். ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, விக்டிம்ஸ், அதாவது யார் மீது இது போன்ற தாக்குதல் நடக்கிறதோ, மெஜாரிட்டி ஆஃப் தெம் பார்டரில் இருக்கக்கூடிய நபர்கள். பார்டரில் தான் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஹிந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது. அங்கே பல்வேறு பொய் கதைகளையும் எடுத்து காட்டி வருகிறார்கள். இந்துக்களுடைய பாப்புலேஷன் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த பங்களாதேஷிலிருந்து 8% இருக்கிறது. இங்கே அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ரைட் விங் வர்சஸ் லெஃப்ட் விங் இந்த கதையும் தொடங்கிவிட்டது. சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்துக்களை தாக்குறார்கள் என்கிற பல்வேறு காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்னொரு பக்கம் இந்துக்கள் தாக்கப்படவில்லை என்கிற ஒரு ப்ரோபகேண்டாவும் வெளியே வர தொடங்கிவிட்டது. என்ன உண்மை என்ன பொய் என்று நீங்கள் பார்ப்பதற்கு இன்னும் ஒரு சில காட்சிகளை நீங்கள் பார்த்து தீர வேண்டும். அவாமி லீக் லீடர் ஷஹுதீல் இஸ்லாம் ஹிரான் கில்ட் பை பங்களாதேஷ். பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அவருடைய பேர் ஷாஹுதீன் இஸ்மாயில் ஹிரான். ஆனால் ரைட் விங்கர்ஸ்கள் அதை எப்படி எடுத்து காட்டுகிறார்கள்? இது மிஸ்டர் சின்ஹா என்கிற ஒரு பக்கம் இருக்கிறது. வெரி டிஸ்டர்பிங் விஷுவல். ரிசீவ்ட் via DM from Bangladesh. An old Hindu man lynched and hanged on statue. ஒரு ஏழை முதியோரை, ஹிந்து முதியோரை எப்படி கொலை செய்திருக்கிறார்கள், அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று எப்படி இவர்கள் கூறி வருகிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார். இது மட்டுமல்ல, இதே போன்ற இன்னொரு दीपक शर्मा एनगिற ஒரு एक्स पक्कप यूजर एक बूढ़े हिंदू व्यक्ति पर अल्लाह अकबर बोलकर लंबी तलवारें लेकर टूट पड़े मुसलमान, 400 वार किए उस बूढ़े व्यक्ति के जिस्म पे. अल्लाह अकबर என்று கூறி ஒரு ஏழை ஹிந்து முதியோர் மீது 400க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்கள் போடப்பட்டிருக்கிறது. सोचिए कितने बड़े मर्द हैं ये नपुंसक.
எவ்வளோ பெரிய ஆண்மகன்கள் இவர்கள், ஆண்மையே இல்லாத நபர்கள் தான் இது போன்ற வேலையை பார்ப்பார்கள் என்று அவர் எழுதுகிறார். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா பல்வேறு ரைட் விங்கர்ஸ்கள் இதே போன்ற கதைகளை தான் சோடித்து எழுதி வருகிறார்கள். உண்மை என்ன, அதை நீங்கள் பார்த்தீர்கள்னா நான் ஏற்கனவே கூறியபடி பங்களாதேஷி ஜேர்னலிஸ்ட் எங்களுக்கு கொடுத்த தகவல் படி இந்த நபர், அந்த படத்தை கூட என்னால் காட்ட முடியாது, பிளர் செய்து தான் காட்டுகிறேன். ஆனால் இந்த படத்தை நிச்சயமாக நீங்கள் எக்ஸ் பக்கத்தில் பார்த்திருப்பீர்கள். ஹிந்து கொல்லப்பட்டதாக பார்த்திருப்பீர்கள். முஸ்லிம் மேன் நேம் சஹுத்தீன் இஸ்லாம் ஹெரோன். இந்த நபர் ஹிந்து கிடையாது, இவர் முஸ்லிம். கீவேர்ட் சர்ச் செய்து பார்க்கும்போது 75 வயதான சுபான் வாஸ் அவாமி லீக் ஜெனரல் செக்ரட்டரி. அதாவது ஷேக் ஹசீனாவின் பொலிட்டிக்கல் பார்ட்டியின் ஒரு லீடர், ஜெனரல் செக்ரட்டரி பதவியில் இருந்த நபர். சவுத் வெஸ்டர்ன் பங்களாதேஷில் இவர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஹெரோனுடைய டிரைவர் அக்தர் ஹுசேன் அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கு டாக்கா போஸ்டில் அவருடைய படம் வந்திருக்கிறது. இந்த கதையும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், எப்படி அவர் கொல்லப்பட்டார் என்று. அதற்கான லிங்கை நான் உங்களுக்கு எடுத்து காட்டிவிட்டேன். சரி, இன்னொரு விஷயமும் இதே போன்று வெளியானது. லித்தன் தாஸ், அதாவது பங்களாதேஷின் ஒரே ஒரு ஹிந்து கிரிக்கெட்டர், அவருடைய வீட்டை கொளுத்தி விட்டார்கள், அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் என்கிற இந்த விஷயத்தையும் எடுத்து வைக்கிறார். அங்கே இந்துக்கள் தாக்கப்படவில்லை என்று யாருமே கூற முடியாது. நிச்சயமாக அங்கே இந்துக்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், நிச்சயமாக அங்கே இஸ்லாமியர்களும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்துக்களின் கோவில்களையும் காப்பாற்றக்கூடிய கதைகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்து குடும்பங்களை காப்பாற்றிய கதையும் வெளிவந்திருக்கிறது. அதனால் ஒட்டுமொத்த மதவெறி பிடித்த நபர்களை வைத்து ஒட்டுமொத்த பங்களாதேஷையும் நம்ம குற்றவாளியாக பார்க்க முடியாது. ஹிந்து நைட், ஹிந்துத்வா நைட் என்கிற இந்த பெண்மணி எழுதியதை பாருங்க. பங்களாதேஷி ஹிந்து கிரிக்கெட்டர் லிட்டன் தாஸ் ஹவுஸ் ஹாஸ் பீன் செட் ஆன் ஃபயர். ஒரே ஹிந்து கிரிக்கெட்டர், அவருடைய வீட்டையும் இவர்கள் கொளுத்தி போட்டு விட்டார்கள். சுனந்தா ராய் இவர் எழுதியது. He is Liton Das, a Bangladeshi cricketer. He is national hero of Bangladesh. His house was set on fire by Islamists. பங்களாதேஷின் ஹிந்து கிரிக்கெட்டர், பங்களாதேஷின் ஹீரோ, அவருடைய வீட்டை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை, அவருடைய வீட்டையும் கொளுத்தி விட்டார்கள். இதே போன்ற பல்வேறு நபர்கள், ரைட் விங்கர்ஸ்கள் இதே போன்ற காட்சிகளை பகிர்ந்து வருகிறார்கள். இதற்கான உண்மை என்ன, அதையும் நாங்கள் அலசி பார்த்தோம். ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த வீடு லிட்டன் தாஸோடைய வீடு கிடையாது. உண்மையிலேயே இந்த வீடு யாருடைய வீடு என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா மஷ்ரஃப் முர்தஸா, இவரும் ஒரு கிரிக்கெட்டர் தான், ஃபார்மர் கிரிக்கெட்டர், ஆனால் இஸ்லாமியர். மஷ்ரஃப் முர்தஸாவுடைய வீட்டை தான் இவர்கள் கொளுத்தியிருக்கிறார்கள். எதற்காக கொளுத்தினார்கள்? த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் டைட்டில் Mashrafa Narail home vandalized, torched. Said some of individuals had vandalized and set to the fire of house of Mashraf bin Murtaza, lawmaker of Narail 2 constituency. முன்னாள் கிரிக்கெட்டரான அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்சியை எழுதிய நபரான இந்த நபருடைய வீட்டை தான் இவர்கள் கொளுத்தியுள்ளார்கள். த ஹவுசஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பரிஷத் சேர்மன் அட்வொகேட் சுபாஷ் சந்திர போஸ், டிஸ்ட்ரிக்ட் அவாமி லீக் ஜெனரல் செக்ரட்டரி நசீம் உத்தீன் கான் முஸ்லிம், டிஸ்ட்ரிக்ட் அவாமி லீக் ஒஃபிஷியல் வாஸ் ஆல்சோ செட் ஆன் ஃபயர். அதாவது அவாமி லீக் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த நபர்களுடைய வீட்டில் அந்த நபர்கள் மீது தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. ஆனால் உங்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா நிச்சயமாக பிரட்டி போட்டு ஒரு ப்ராபகண்டா வழியாக உங்களுக்கு எடுத்துக்காட்டுகிறார்கள். முர்தஸா இஸ் அ ஃபார்மர் கிரிக்கெட்டர் who also captained Bangladesh national cricket team. He joined Awami League in 2018, served as member of parliament from Narali 2 district till August 5. முர்தஸா அவாமி லீக் பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக தேர்வு செய்யப்படுகிறார். இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் ஒரு மெம்பராக இருந்திருக்கிறார். அதனால் அவருடைய வீட்டை இவர்கள் டார்ச் செய்திருக்கிறார்கள், அதாவது தீ வைத்து கொளுத்தியிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள், உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள், அதையும் நான் எடுத்து காட்டுகிறேன். செக்ரெட் ரிப்போர்ட் merged of attack against Hindu in Bangladesh after
ஷேக் ஹசீனாஸ் ரெசிக்னேஷன். ஷேக் ஹசீனாவுடைய ரெசிக்னேஷனுக்கு பின்பு பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் வெடிக்க தொடங்கிவிட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகள் இந்த கோரிக்கைகளை எடுத்து வைக்கிறார்கள். சேவ் ஹிந்து மந்திர் இன் பங்களாதேஷ். பங்களாதேஷில் இருந்து வரக்கூடிய பல்வேறு காட்சிகளை நாங்களும் பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய இஸ்கான் காலி டெம்பிளை அங்கே இருக்கக்கூடிய மாப்ஸ் வேண்டலைஸ் செய்ததை, இடித்தது, அங்கே தீ வைத்து கொளுத்தியது, அதை நாங்கள் பார்த்தோம். இது நீங்கள் பார்த்தீர்கள்ல, ஹிந்து கவுன்சிலர் ஹர்தவன் ராய் ஃப்ரம் ரங்கனாம்பூர் கார்ப்பரேஷனில் இருக்கக்கூடிய இந்த கோவிலை, இஸ்கான் கோவிலை அங்கே தீ வைத்து கொளுத்தியிருக்கிறார்கள். 2009ஆம் ஆண்டிலிருந்தே ஷேக் ஹசீனா அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறார். அவர் அங்கிருந்து ஃப்ளட் செய்த உடனேயே 2021ஆம் ஆண்டிலிருந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு, இதை வைத்து இந்துக்களை தாக்கி வருகிறார்கள் என்கிற இந்த விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இன்னொரு விஷயம், எதற்காக இந்தியா அவரை காப்பாற்றி வருகிறது? எந்த நாடுமே ஷேக் ஹசீனாவிற்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடாது. ஷேக் ஹசீனா இமீடியட்டாக பங்களாதேஷிற்கு டிபோர்ட் செய்யப்பட வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி குழந்தைகள், அப்பாவி மாணவர்களை சுட்டுக் கொன்றதற்காக அவரை பங்களாதேஷிலேயே ட்ரையல் செய்ய வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இது போன்ற செய்திகளை நீங்கள் பார்க்கும்போது இந்த செய்திகள் நிச்சயமாக யாருமே இதை ஆதரிக்க முடியாது. Islamist extremists attacked Bangladeshi Hindu minority, burned their houses, kidnapped women, aimed weak leadership. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிஸ்ட் ஆக்டிவிஸ்ட்கள் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து குடும்பங்களை, ஹிந்து வீடுகளை, ஹிந்து பெண்களை கிட்னாப் செய்வது மட்டுமில்லாமல் அவர்களை கொலை செய்யக்கூடிய வேலையும் பார்த்து வருகிறார்கள். இது ஜி நியூஸில் வெளிவந்த செய்தி. இந்த செய்தியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பல்வேறு வீடியோக்கள் நான் உங்களுக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கிறேன். பல்வேறு வீடியோக்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள். இன்னும் ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீர்கள்னா அப்படியே கூச்சல் போடுறார்கள், சத்தம் போடுறார்கள், சுற்றி வளைத்து விட்டார்கள் கிராம மக்கள். கடைசியில் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக உயிர் பிச்சை கேட்டதற்கு பின்பு அந்த கிராமத்திலிருந்து இந்த ஹிந்து குடும்பத்தை வெளியேற்ற காட்சியும் பார்த்தோம். அதாவது ஹிந்து குடும்பம் தாக்கப்படவில்லை என்பது நாம் எங்கேயுமே சொல்ல முடியாது. நிச்சயமாக ஹிந்து குடும்பங்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய தவறான செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு செய்தி என் கண் முன்னுக்கு வந்தது. டெம்பிள் பர்ன்ட், ஹவுசஸ் அட்டாக், ஹவ் ஹிந்து ஹாவ் பீன் சாஃப்ட் டார்கெட் இன் பங்களாதேஷ். 27 டிஸ்ட்ரிக்ட்கள், குறைஞ்சபட்சம் 27 டிஸ்ட்ரிக்ட்களில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது இது போன்ற தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம் லீடர்ஸ்கள், அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம் குடும்பங்கள் எங்களுடைய கோவில்களை காப்பாற்றி வருகிறார்கள் என்கிற இந்த விஷயத்தையும் பல்வேறு சோஷியல் மீடியா வழியாக அங்கே இருக்கக்கூடிய ப்ரொட்டஸ்டர்ஸ்கள், அதாவது போராட்டக்காரர்கள், அவர்களும் எடுத்து வைக்கிறார்கள். இது போன்ற சதியை செய்யக்கூடிய நபர்கள் நாங்கள் கிடையாது. இது வந்து அரசியல் ரீதியாக தூண்டப்படக்கூடிய ஒரு விஷயம் என்று. இதே போன்ற இடத்தில் இன்னொரு நபருடைய வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஐ எம் அட்வொகேட் கோவிந்த் பரானிக். நான் ஜெனரல் செக்ரட்டரி பதவியில் பங்களாதேஷ் நேஷனல் ஹிந்து மொஹஜாத் என்கிற இந்த அமைப்பில் இருக்கிறேன். ஷேக் ஹசீனா உடைய ரெசிக்னேஷனுக்கு பின்பு பல்வேறு நபர்கள் நம்பி வந்தது ஹிந்துக்கள் மிகப்பெரிய அளவில் தாக்கப்படுவார்கள் என்று. இந்த நாட்டில் நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் நான் வளர்ந்தேன். எங்கள் மீது எந்த விதமான தாக்குதலும் நடக்கவில்லை. ஆனால் இந்த இடத்தில் நடப்பது என்ன? BNP Jamaat instructed their functionaries to ensure that Hindu homes will not be attacked. Temples were protected. பிஎன்பியுடைய அரசியல்வாதிகள், அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள், அவர்களுக்கு கிடைத்த இன்ஸ்ட்ரக்ஷன், ஹிந்து குடும்பங்கள் எங்கேயுமே தாக்கப்படக்கூடாது, அவர்களுடைய கோவிலுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது. There has been no incident of attack on temple of Hindus. எங்கேயுமே கோவில்கள் மீது அட்டாக் நடந்ததாகவோ அல்ல ஹிந்துக்கள் மீது அட்டாக் நடந்ததாகவோ எங்கேயுமே எந்த விதமான செய்தியும் வெளிவரவில்லை. Houses of some Hindu leaders of Awami League who have been very active as well as those of some Muslim leaders were attacked. Awami League political பார்ட்டியில் இருந்த ஹிந்து அல்ல முஸ்லிம் அந்த குடும்பங்களை நிச்சயமாக டார்கெட் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கான காரணம் ஹிந்து முஸ்லிம் கிடையாது. ஆவாமி லீக், அதாவது ஷேக் ஹசீனாவின் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் மிகவும் ஆக்டிவாக இருந்த நபர்கள் மீது இந்த தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. ஹிந்துக்கள் மீது, ஹிந்து முஸ்லிம் என்கிற இந்த தாக்குதல் கிடையாது. சம் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பீப்புள் அட்டாக்ட் ஃபியூ லோக்கல் டெம்பிள்ஸ். இது போன்ற மதவெறியர்கள், கலவரக்காரர்கள் இந்த போராட்டத்தை திசை திருப்புவதற்காக
அசிங்கப்படுத்துவதற்காக ஒரு சில கோவில்களை நிச்சயமாக இடிச்சிருக்கிறார்கள், சின்ன சின்ன கோவில்களை தாக்கியிருக்கிறார்கள். ஆனால் மிகப்பெரிய அளவில் இது நடக்கவில்லை. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கோதி மீடியா பேர் ரிப்பப்ளிக் டிவி மிகப்பெரிய அளவில் பொய் வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். ஷேக் ஹசீனாவுடைய இந்த கதையை மிகப்பெரிய அளவில் திசை திருப்பக்கூடிய வேலையை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில கோதி மீடியா சேனல்ஸ்கள் இதை செய்து வருகிறார்கள். If you are so worried about Sheikh Hasina, please remove PM Modi and announce Sheikh Hasina as your Prime Minister. ரிப்பப்ளிக் டிவியின் அர்ணப் கோஸ்வாமியை பார்த்து கேட்டிருக்கிறார், அப்படி உங்களுக்கு ஷேக் ஹசீனா மீது அவ்வளோ பரிதாபமாக அவ்வளோ நெருக்கமாக நீங்கள் அவரை பார்க்கிறீர்கள் என்றால், அவர் அவ்வளோ நல்லவர் வல்லவர் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால், தயவு செய்து உங்களுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை இறக்கிவிட்டு ஷேக் ஹசீனாவை பிரைம் மினிஸ்டராக அறிவித்து விடுங்கள். நீங்கள் அதை செய்ய முடியாது. She will protect India and also 7 sisters. இந்தியாவையும் ப்ரொடெக்ட் செய்யும். மீதம் இருக்கக்கூடிய இந்த 7 சிஸ்டர்ஸ் என்றால் அசாம், மணிப்பூர், மேகாலய், மிசோரம் இது போன்ற இடங்களை 7 சிஸ்டர்ஸ் என்று கூடுவார்கள், இன்க்ளூடிங் வெஸ்ட் பெங்கால். தொடர்ந்து ரைட் விங்கர்ஸ்கள் அப்படி ஷேக் ஹசீனா அங்கே இல்லை என்றால் இந்த 7 இடங்களையும் உங்களால் காப்பாற்ற முடியாது என்கிற ஒரு ப்ரொபகண்டாவை அவர்கள் பரப்பி வந்தார்கள். அதை உடைப்பதாக இந்த நபர் பேசிய வார்த்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட் எப்படி இங்கே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை இவர்கள் தனக்கு அரசியல் வழியாக இவர்கள் மாற்றி வருகிறார்களோ, அதே போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் அல்ல மதவெறியர்கள் இதை ஹிந்து முஸ்லிம் என்கிற சாயத்தை பூச பார்க்கிறார்கள். உண்மை அது கிடையாது. ஷேக் ஹசீனாவுடைய பார்ட்டியில் இருந்த ஆக்டிவாக இருந்த அது ஹிந்துவாக இருக்கட்டும் அல்ல முஸ்லீமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுடைய வீடுகள் கொளுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வீட்டின் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். பொய் வதந்திகள் பல இருக்கிறது. அதனால் நீங்கள் கவனமாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியையும் அலசி ஆராய்ந்து பொறுப்புடன் அந்த செய்திகளை பகிருங்கள். வருவது எல்லாமே உண்மையான செய்திகள் கிடையாது. இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள். இது போன்ற பல்வேறு உண்மைகளை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.